ஈக்குவலா இங்க கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு தரமான ஒரு பப்ளிகேஷன்ஸ், சாம்பியன் பப்ளிகேஷன் ஒரு நிறுவனத்தின் மூலமாக புக்கு எழுதப்பட்டு அவங்க புக்கு தான் உங்களுக்கு 2 வருஷமா நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அடுத்த ஆண்டு 3வது ஆண்டு இன்னொரு ஆண்டு அவர்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கிறோம். இதனை நடத்துகிற ஒரு வருஷம் நடத்துறதெல்லாம் என்ன மாதிரி குழந்தைகளுக்கு சேர்ந்து இருக்குது. நம்ம குழந்தைங்க நம்ம கேட்கணும். போன வருஷம் நீங்க குழந்தைங்களை கேட்கிற போது உங்க குழந்தைங்களுக்கு 3 வயசுல LKG, 4 வயசுல UKG இப்ப குழந்தைங்க 5 வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. அதுக்காக வருகிற ஜூன்ல இருந்து 1வது கிளாஸ் போகணும். இந்த யூகேஜி படிக்கிற குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைகள் தரமா இருக்காங்களா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப நாங்க அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப் டு 10th வரைக்கும் நம்ம பிள்ளைங்களா வராங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுன்னா அவங்க எடுத்தோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பல பள்ளிகள் பிள்ளைகளை பார்த்தேன். ஏபிசிடி கூட எழுத்து தெரியல. சரளமா அவனால எழுதக்கூடிய ஒரு நீட்ட எவ்வளவோ தூரம் பார்த்து அந்த பிள்ளைங்க நம்ம கொடுக்கக்கூடிய எடுக்கிறது. நம்ம குழந்தைகள் தான் அந்த மாதிரி ஒரு கவலமான ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக தரமான கல்வியை கற்றுக் கொடுப்பது, இங்கே ரைட்டிங் பிராக்டிஸ் சரியா கொடுக்கணுன்றதுக்காகத்தான் LKG, UKG தான் கொடுக்கணும். குழந்தைகளை டெஸ்ட் வச்சோம். இந்த குழந்தைகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஏபிசிடியை சரளமா ஒப்பிக்கிறாங்க. அதை யாரு பிரின்சிபல் தான் நடத்துறாங்க, கிளாஸ் டீச்சர் கூட சொல்லுங்க. அதுல பார்த்தா 2 குழந்தைகளை தவிர அத்தனை குழந்தை ஏபிசிடி சரளமா 26 எழுத்து ஒப்பிட்டாங்க. அது நான் சொல்லவே ஆரம்பத்திலே நான் வகுப்பு ஆரம்பிக்கிற காலத்திலே சொன்னேன். இறுதியாக பரீட்சை முடிக்கிற காலத்துல 26 எழுத்து எந்த குழந்தை ஒப்பிக்குதோ அந்த குழந்தை தான் தர முடியுமா அடுத்த கிளாஸுக்கு வந்து தகுதி. அது பண்ணலன்னா குழந்தை பெய்யாகாது, கண்டிப்பாக நான் போயிடும். ஆனால் நீங்க தான் பாதிக்க போறீங்க. டீச்சர்ஸ் கண்டிப்பா பாதிக்க. எந்த குழந்தை வாழ்க்கை 26 எழுத்து சொல்லலன்னா ஒரு டீச்சர்ஸ் தான் அப்படின்னு அவங்க தலையில கொடுத்து ஒப்படைச்சிட்டு குழந்தைங்க இந்த அளவுக்கு உருவாக்கிட்டாங்க. 1 2 எழுதுறாங்க, நல்லா அவங்க சயின்ஸ் சொல்றாங்க. இது இல்லாம நாங்க ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் விஷயமா டிஜிட்டல் போர்டு நாங்க கற்றுக் கொடுத்தோம். இவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் நமது பள்ளி எந்த வகையிலையும் குறை இல்லை. நீங்க நல்ல பள்ளிக்கூடத்தான் சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க சேர்ந்த பிள்ளைகள் +2 முடிச்சுட்டு போற வரைக்கும் இந்த வகையில் உங்களுடைய குறையில்லாம தரமான கல்வியை கற்றுக் கொடுத்து நாங்கள் கேட்கிறதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பும் நீங்க குழந்தைகள் எவ்வாறு படிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தினமும் பார்க்கணும். வீட்டுக்கு வந்த உடனே உங்க பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, யார் உங்க டீச்சர், உங்க பிரின்சிபல் யாரு, அவங்க பேர் என்ன, இன்னைக்கு என்ன கிளாஸ் கொடுத்தாங்க பாட்டு காட்டுங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பரவாயில்லைன்னா அந்த குழந்தை அப்பதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரளமா பேசுவோம், உங்களோட நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். அந்த மாதிரி சூழல் எல்லாமே நாங்களே தரப்பட்டு பாதுகாப்பான முறையில எல்லா பயிற்சியும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். எனவே என்னுடைய அன்பான வேண்டுதல், ஒரு நல்ல கல்விக்கு தர வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நான் உறுதியோட நம்புகிறேன். நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் குழந்தைகளை கண்காணித்து +2 படிக்கிற வரைக்கும் தயவு செய்து எந்த விதமான தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மாற்றுகள் வெளியூர் போகணும் வரணும்னா கண்டிப்பா போக அது வேற வழி இல்லை. மற்றவர்கள் நீங்கள் இன்னொரு பள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியங்களை தொடர்ந்து நமது பள்ளியிலே +2 வரைக்கும் படிக்கலாம். இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதும் பள்ளிக்கூடம் 2025 ஆண்டுகளை கடந்த 32வது ஆண்டில் நாங்கள் இருந்து சிறப்பாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் உறவினர், நண்பர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாந்திரிகேதன் பள்ளியிலே நல்ல கல்வி கொடுக்குற என் குழந்தை நல்லா படிக்கிறது எப்படி பாருங்க, உங்க குழந்தை எப்படி படிக்கிறதெல்லாம் பார்க்கிற போது நீங்கள் நம்ம பள்ளியில சேர்ப்பதற்கு அன்பான ஒரு வேண்டுகோளை நீங்கள் நான் முன்னால் வைக்கிறேன். இதை நீங்கள் மற்றவர்கள் கொள்கையான நோட்டீஸ் கொடுத்து இஷ்யூ பண்ணிட்டோம். கடந்த 1 வாரம் நோட்டீஸ் ஏரியாவில் இஷ்யூ ஆகியிருக்குது. அதனால நாங்கள் இந்த புது அட்மிஷனுக்காக வருவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்களும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இருப்பது நான் நட்சத்திர மகிழ்ச்சியடைகிறேன். இதற்காக கப்பலுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்துல் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை விரிவாக அவர்கள் எடுத்துக் கூறுவார்கள் கூறி வாய்ப்பு கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning, parents. So
வந்து ஒரு அப்ளிகேஷன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டீச்சர்ஸ். ஓகே, ஸோ எங்க கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து எல்கேஜி யூகேஜிக்கு சிலபஸ் புக்ஸ் அப்ளை பண்றோம். நம்ம குழந்தையோட புக்ஸ் பாருங்க, சேவிங் புக்ஸ். ஸோ இது வந்து நம்ம யூகேஜி பேரண்ட்ஸ். ஸோ 2 வருஷம் என்ன பண்றோம், லாஸ்ட் இயர் எல்கேஜி சேவிங் புக் தான் படிச்சிருக்காங்க. யூகேஜியும் சேவிங் புக் தான் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இருக்காங்க அப்படின்னா இந்த வகையே இருக்கு இல்லையா? லாஸ்ட் இயர் யூகேஜி லேர்ன் பண்ணிருக்காங்க. அது போல இப்போ என்ன யூகேஜியில இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க நிறைய என்ன ஃபுல்லா லேர்ன் பண்ணாங்க, என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் ஆயிருக்கு. டெவலப் ஆயிருக்கா, டிசைன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்கா, ரைட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்கா, கவுன்சிலிங் பண்றாங்க, ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க. அதெல்லாம் என்ன பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் ஒரு விஷயம் மற்ற சிலபஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்பர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது நம்ம ஸ்மார்ட் போர்டு டிஸ்பிளே வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அந்த வீடியோஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வீடியோ வருது, கரெக்டா? வருது. டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா அந்த ஆனுவல் லீவ்ல அந்த வகையை மறந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்புறம் பர்சன் எடுப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஆக்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா டீச்சர்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் என்ன பண்றோம், சேவிங்ஸ் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட கேள்வி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த சேவிங்ஸ் ஆப்பை நீங்க அப்டேட் பண்ணி இருப்பாங்க. அப்போ அவங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க ரீடிங் சென்டென்சஸ் சென்டென்ஸ் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் ஒரு ப்ராப்ளம் பண்ணணும்னா அந்த சம்பவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு நீங்களும் சிறுவன் நோய்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அன்பான வேண்டுகோள், செல்போனை குழந்தைகிட்ட செல்போன்ல உங்களுக்கு தெரியாதெல்லாம் குழந்தைங்க செல்போனே நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்த காலங்கள்லாம் போய் கொரோனா பீரியட்ல ஆன்லைன்ல நாங்க பண்ற போது செல்போன் வாங்கி கொடுக்கணும். நாங்களே நிலைமையில ஆன்லைன்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. முதல்ல மீண்டும் இப்பொழுது செல்போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வகுப்பதில் தான் நாங்கள் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க சாப்பிடல அப்படின்றதுனால நீங்க உணவு கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து குழந்தைங்களை வந்து காட்ட ஊட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து தடுக்கணும். கூடுமான வரைக்கும் எல்லா நேரத்தையும் தடுக்க முடியாது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நீங்க அவாய்ட் செல்போனை கொஞ்சம் தள்ளி வைங்க. குழந்தைங்க வந்து படிப்புல நாட்டம் செலுத்துறாங்க. இதோட நீங்க நீங்க சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சதா கூட கவலைப்படாதீங்க. எந்த சொன்னாங்க காட்டு காட்டுங்க என்ன பேர் என்ன எழுதிருக்காங்க, டீச்சர்ஸ் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்க படிப்புல நாட்டம் அதிகப்படுத்துவாங்க. சரளமா பேச ஆரம்பிப்பாங்க. கான்வர்சேஷன் நல்ல டெவலப் ஆயிடும். அந்த வகையில நாங்கள் அடுத்த கிளாஸ் போறதுக்கு ரொம்ப ஃபிட்டான கேண்டிடேட் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்த வைக்கிறாரு. ரெண்டாவது வகுப்பை எந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு
நீங்கள் உங்களது அட்டனன்ஸ்லாம் கையெழுத்து போடணும். நான் போட்டு செக் பண்ணிடுவேன். முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்லலாம் என்பது நிகழ்ச்சியை பொறுமையாக பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி 4 மணி வரைக்கும் வச்சிருக்கோம். இப்போ 4 மணிக்கு தான் போக மாட்டோம். டே இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ டவுட் நீங்க கம்பெனிக்கு அவர்கள் கேட்கலாம், எங்க டீச்சர்ஸ்க்கு கேட்கலாம். அதை வாழ்த்துக்கள். So dear parents, so next this cute child is going to perform wonders of the world. We already know what are the 7 wonders of the world. So that this kid is going to say. So give big round of applause for this kid. Next event is all our events. The called Kritika Hashim. Thank you.
2 ஹால்ல நடக்கும். அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கம். நம் பள்ளியிலே கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி வகுப்பு குழந்தைகளுக்காக தனியாக இன்று ஒரு அறிவியல் ரீதியாக கலந்து உரையாடும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வகுப்பை சாப்பியன்ஸ் பப்ளிகேஷன் என்ற ஒரு நிறுவனத்தார் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் என்ன நம்ம குழந்தைகளுக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முடிந்த பிறகு அவர்களுக்கு தேர்ச்சி செய்வது வழக்கம். நமது பிள்ளைகள் தரமான கல்வியை கற்ற பின்பு தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் பள்ளியினுடைய நோக்கம். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை பள்ளியிலே சேர்த்துவிட்டால் அவர்கள் பள்ளி பார்த்து கொள்ளும், பள்ளியிலே நல்ல கல்வி சொல்லிக் கொடுப்பார்கள் என்று பள்ளி மீது பொறுப்பை வைத்து விடுகிறார்கள். அதுபோன்று இல்லாமல் குழந்தைகளோடு சேர்ந்து பெற்றோர்களும் கல்வி அறிவியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையிலே ஒவ்வொரு குழந்தையும் பள்ளியை விட்டு சென்ற பிறகு ஆஃப்டர் ஸ்கூல் என்ற பகுதியின் வாயிலாக அவர்கள் இன்று உங்கள் பள்ளியிலே
என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? உங்களது பள்ளி ஆசிரியை எவ்வாறு உங்களை நடத்தினார்கள்? பள்ளியினுடைய இன்று என்ன ஆக்டிவிட்டி மெத்தட் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் விவரமாக ஒவ்வொரு நாளும் கலந்து உங்க குழந்தையோடு உரையாடுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தையினுடைய கல்வித்தரன் ஒவ்வொரு நாளும் உயரும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் அவர்களோடு சரளமாக பேசுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் பள்ளிக்கும் எங்களுக்கு மிகுந்த உபயோகரமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் ஆங்கில கல்வியை தரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ பள்ளிக்கு எந்த வகையும் குறைவில்லாத வகையில் நமது பள்ளியிலே குழந்தைகள் ஆங்கில கல்வியை கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நீங்கள் உறுதிபட நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுக்கு சாப்பியன் பப்ளிகேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் திரு அப்துல் ரசாக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் இந்த கல்வியினுடைய நோக்கத்தையும் எவ்வாறு அவர்கள் ஓராண்டு செய்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு விளக்கமாக எடுத்து உரைப்பார்கள். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களது குழந்தையை மேலும் மேலும் ஊக்குவித்து அவர்கள் தொடர்ந்து இங்கு கல்வி பயில நீங்கள் அரவணைக்க வேண்டும், எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், மற்றவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்தது நீங்கள் பள்ளியினுடைய நோக்கத்தை, பள்ளி எவ்வாறு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை நீங்கள் தெரிவிப்பீர்களானால் எங்களுக்கும் மேலும் மேலும் பல குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல கல்வியை தர, இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கல்வியை தர நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதிபட கூற விரும்புகின்றேன். உங்களது குழந்தைகளுக்கு என்றென்றும் பாதுகாப்புடன் குழந்தைகள் தரமாக படிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தை உறுதியுடன் கூறிக்கொண்டு அனைவருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.